ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நாம சுந்தர் சி டைரக்ஷன்ல விஷால், அஞ்சலி, வரலட்சுமி, சரத்குமார் இன்னும் மற்றும் பலர் நடிச்சு இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன மதகஜராஜா இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். மதகஜராஜா இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு பிடி மாஸ்டர்னுடைய மகளோட கல்யாணத்துக்கு போறாங்க. போற இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அரசியல்வாதியால, அதாவது ஒரு கார்பரேட் வில்லன் பிளஸ் அரசியல்வாதியால அவருக்கு வந்து 4 ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதுல 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பெரிய ஒரு ப்ராப்ளம் ஏற்படுது. அந்த ப்ராப்ளத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம ஹீரோவே அந்த களத்துல இறங்குறாரு. அதுக்கு அந்த பக்கம் அந்த களத்துல இருந்து அவரு அந்த அரசியல்வாதி கிட்ட இருந்து நம்ம நண்பர்களை காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட மொத்த ஸ்டோரி. இந்த படம் வந்து ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படம். இத்தனை நாளா இந்த படம் முடங்கிருந்து இப்பதான் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. அவ்வளவு ஒரு பிரமாதமான ஒரு திரைக்கதையில வெளியாயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் எல்லாம் பாத்தீங்கன்னா, சந்தானம் இந்த படத்தினுடைய ஹீரோவினே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு இருந்தவர் வந்து உண்மையிலே ஒரு ஹீரோவா மாறி வேற ஒரு ஜர்னிக்கு போயிட்டாரு அப்படிங்கறது வந்து நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு வருத்தம் தான். அவர் காமெடியிலாவே இருந்திருந்தா இன்னும் நிறைய படங்களை வாழ வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க தோணுது. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணிருக்காரு. அதுக்கு பிறகு அஞ்சலி ஆகட்டும், அந்த சாமிநாதனுடைய காம்போ கேரக்டர் ஆகட்டும், அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த வைபவ், அந்த சடகோபன் ரமேஷ் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த காம்போ ஆகட்டும், அதெல்லாம் உண்மையிலே வேற லெவல் பண்ணிருக்காங்க. சுந்தர்சி படம்னாவே போய் கலகலப்பா உட்காந்துட்டு ஒரு 2 மணி நேரம் சிரிச்சுட்டு வெளியே வரலாம் அப்படிங்கிற ஒரு மூமெண்டோட தான் வெளியே உள்ள போவாங்க. அதுக்கு அந்த பக்கம் அந்த படத்துல லாஜிக்கலா நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா சுந்தர்சி படங்கள்ல வந்து லாஜிக் கிடையவே கிடையாது. அவர் வந்து எடுத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்ப முடியாத சீனா இருக்கும், அது கண்டிப்பா அந்த படத்துல வச்சிருப்பாரு. ஆனா அது வந்து முழுக்க முழுக்க மக்களை சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்டுக்காக அந்த படத்துல வந்து அந்த சீனை அவர் வச்சிருப்பாரு. அது போலதான் இந்த படத்துல நிறைய சீன் அந்த மாதிரி வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாப் முழுக்க நீங்க விழுந்து சிரிக்கும்படி காமெடியா இருக்கு. மனோபாலாவுக்கு ஒரு செகண்ட் ஹாப்ல ஒரு சூப்பரான அந்த டெத் காமெடி கொடுத்திருப்பாங்க. அது உண்மையிலே வேற லெவல் காமெடி. அதெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே நீங்க வயிறு குழுங்க சிரிக்கிற அளவுக்கு அந்த காமெடி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அது. அப்புறம் ஆக்ஷன் சீன்ஸ் வழக்கம் போல நம்ம விஷால் தெரிக்க விடுறாரு. அப்புறம் அஞ்சலி, அந்த வரலட்சுமி, சரத்குமார் ரெண்டு பேரும் கிளாமர்ல பின்னி பெட்டல் எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த படத்தினுடைய பிளஸ் பாயிண்ட் என்ன, பாடல்கள். இந்த படத்துல இருக்கிற பாடல்கள் எல்லாமே கேட்கும்படியாவும் ரசிக்கும்படியாவும் இருக்கு. அது காரணம் விஜய் ஆண்டனியோட மியூசிக் தான். இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாப் காமெடியா முடிஞ்சதுனால செகண்ட் ஹாப் வந்து நம்மளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கார்பரேட் பிளஸ் வில்லனோட மோதிர அந்த விஷாலனுடைய ஆடுபொலி ஆட்டம், அது வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற ஒரு காமெடி, ஒரு டிராமாவா மாறிடுறது நம்மளுக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கு. அதுவும் கொஞ்சம் நல்லா சுவாரஸ்யமா காமெடியா கொடுத்திருந்தாங்க. செகண்ட் ஹாப் கொடுத்திருந்தாங்கன்னா இது வந்து ஒரு முழுநீள நகைச்சுவை படம் அப்படின்னு நம்ம வந்து சர்டிபிகேட் கொடுத்துருக்கலாம். ஆனா இது வந்து செகண்ட் ஹாப் வந்து ஒரு ஆடுபொலி ஆட்டமா அமைஞ்சதுனால இந்த படத்துல வந்து அவ்வளவு ஒரு செகண்ட் ஹாப் அவ்வளவோ சரியா போகல அப்படிங்கிறது நம்மளோட பர்சனல் அபிப்பிராயம். நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் யூகிச்சுக்கோங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து உண்மையிலே வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஒரு போறதே தெரியல, அந்த அளவுக்கு ஸ்பீடா போறது. செகண்ட் ஹாப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போறது, கொஞ்சம் பாத்துக்கணும். அவ்வளவுதான். இந்த படத்தினுடைய எல்லா மேக்கிங்கும் சூப்பரா இருந்துச்சு, கலர்ஃபுல்லா இருந்துச்சு. இப்ப இந்த காலகட்டத்துக்கு வந்த படம் மாதிரியே உண்மையில இருந்துச்சு. இது ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட படமா தெரியல, இப்ப எடுத்த படமாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து 45 to 50 மார்க்குள்ள கொடுக்கலாம். அதுக்கு உண்டான ஒர்த்தான படம் தான் இந்த படம். இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போயிட்டு நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணா உண்மையிலே இந்த படம் ஒரு பட்டம் பார்த்து ரசிக்கும்படியா இருக்கும். தேங்க்யூ.